உங்களுடைய 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்திற்கு சென்றால் என்ன பலன்? 6ஆம் அதிபதி யாரு? நோய், கடன், வம்பு, வழக்கு, அசிங்கம், அவமானம் இதை கொடுக்கக்கூடியவர் இல்லையா? ருணரோக சத்ருஸ்தானத்தை அதிபதி 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போறார். 4ங்கிறது என்னது? சுகஸ்தானம், வீடு, மனை, வாகனம், கல்வி, தாயாரை குறிக்கக்கூடிய இடம், தாயாதி வர்க்கம். அப்ப இந்த 6ஆம் அதிபதி அங்க போய் உட்கார்றாரா? கடன் வாங்கி வண்டி வாங்குவது, கடன் வாங்கி வீடு கட்டுவது, கடன் வாங்கி சுகமா வாழ்வது, கடன் வாங்கி தாயாதி வர்க்கத்துக்கு நல்லது செய்வது, கடன் வாங்கி தாய்க்கு நல்லது பண்றது, இப்படிங்கிறது மாதிரி இருக்கும். இதுல சுபத்தன்மை இருந்துச்சுன்னா குரு பாக்குறாரு, அந்த இடத்துல சுபர்களோட வீடா இருக்கு 4ஆம் இடம் அப்படின்னா. இது பாவத்தன்மையா இருக்கு அப்படின்னா இந்த பலன்கள் எல்லாம் உல்டாவா இருக்கும். அப்படியே கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாத சூழ்நிலை, கடனுக்காக போராட வேண்டிய நிலை, இஎம்ஐயை போட்டு ஒரு வண்டியை வாங்குவாங்க, அந்த வண்டிக்கு இஎம்ஐயை கட்ட முடியாத நிலை, இதெல்லாம் அமைப்பு வரும். 6ஆம் இடத்துல சுபத்துவம் கலக்க வேண்டும். அப்பதான் உங்களால ரீபே பண்ணி அதை இது பண்ண முடியும். சரிங்களா? 4ஆம் அதிபதி உங்களுடைய 6ஆம் அதிபதி 4ல போய் உட்கார்றாரு அப்படின்னா கடன் வாங்கிய அத்தனையும் செய்யற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துருவாரு, அந்தந்த கிரக காரகத்துவத்துக்கு ஏற்ப. சரிங்களா?